சிவமங்கலம். ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு தெய்வமும், ஒன்று கண்டீர் உடலுக்கு உயிராவதும், நன்று கண்டிற்கு நமசிவாய பழம் அது தின்று கண்டிற்கு திட்டவாறே. ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு தெய்வமும். இந்த சித்தர்கள் அப்படின்னா ஒன்ன காட்டிட்டு 9,000 மறைச்சு வச்சிருப்பாங்க. சித்த பரிபாசைன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன கருதுனாங்க, அவங்க என்ன பொருள் பொதித்து வைத்திருக்காங்க அப்படின்றத நாம் நமக்குள்ள இருக்கிற அந்த உயிர் பொருளில் ஆழ்ந்த அளவு அவர்கள் என்ன பொருளை குறித்து பாடினார்களோ அந்த பொருள் விளங்கும். அதான் நிலைப்பாடு. ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு தெய்வமும், ஒன்று கண்டீர். ஆமா, அப்படின்னா ஒன்று கண்டீர் மறந்துடக்கூடாது. ஏன்னா நமக்குள்ளார நிறைய மெய்ப்பொருளை நமக்கு உணர்த்த தவறிவிட்டனர். அதற்கு காரணம் தமிழுக்குள்ளர ஆழ்ந்த அளவு அது தன் ஆழ்நிலை பொருளை அறிவிக்கும். அப்ப இந்த ஒன்று அப்படின்னு சொல்றாங்க, சிறப்பு. அது எண்ணிக்கை வளையத்துல வரும்போது 1, 2ன்னு நம்ம கருதுறோம், அது நிலைப்பாடு. ஆனா அது சொல்ல வந்தது என்னன்னா ஒன்று, அது ஒரு தொழில் சம்பந்தப்பட்டது, ஒன்றுதல். அப்ப எங்க ஒன்றுவது? ஒன்ற ஒன்று உண்டு அந்த ஒன்றற்ற ஒன்றில் ஒன்று. அப்படின்னா அந்த ஒன்று தன்மை எவ்வாறு இருக்கு அப்படின்னா ஒன்றற்ற ஒன்றா இருக்கு, ஒவ்வொன்றையும் செய்ததா இருக்கு, ஒவ்வொன்றிலும் இல்லாததா இருக்கு, எங்கும் நீக்கமற நிறைந்ததா இருக்கு. ஆமா, அது தன்னுடைய படைப்புகள்ல நிலம் செய்தது, நீர் செய்தது, நெருப்பை செய்தது, காற்றை செய்தது. அங்க மொத்தமா அத்தனையும் தூக்கி வெற்றிடத்துல வைத்து சித்தாகாசத்துல நிலைநிறுத்தி கோடி கோடி கோள்களுக்கு மட்டில் ஒரு சீர்பெரும் பேரியக்க நியமாய தத்துவன் என்ற பெயர் தாங்கி அணுதொடங்கி அண்ட பேர் அண்டம் தாண்டி எதையும் தன்னுடைய நேரடி சித்த கட்டுப்பாட்டில் நிலைநிறுத்தி வைத்திருக்கிறான் சிவசித்தான். அப்ப அங்கு ஒன்றுதல், ஒன்றுவதற்காக ஒரு பொருள் இருக்கு, அது ஒரு முடிவான இடத்துல இருக்கு, அது ஒன்றற்ற ஒன்றதா இருக்கு, ஒவ்வொன்றிலும் இருக்கிறதா இருக்கு, ஆனா எதுலையும் இல்லாததாகவும் இருக்கு. எதையும் இருத்தி வைத்து தான் அங்கு இல்லாதிருக்கிறது, எதையும் இயக்கி விட்டு தான் இயங்காததா இருக்கிறது, எதையும் அசைத்து விட்டு தான் அசையாததா இருக்கிறது, எதற்கும் முகம் வைத்து விட்டு தனக்கு ஒரு முகம் இல்லாததா இருக்கிறது, எதற்கும் ஒரு முகவரி வைத்து விட்டு தனக்கு ஒரு முகவரி இல்லாது இருக்கிறது. தடயத்தை தொலைத்து விட்டு ஒரு தன்னிகரற்ற தலைவன் தரணியை தன் தலையால் தாங்குகிறான். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே, ஒன்று என்பது ஒரு எண்ணை குறிப்பதில்லை, அங்கு ஒரு தொழிலை குறிப்பது. சத்தியம் சொல்கிறேன், இதை ஏற்றுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஆனா சிந்திக்கலாம். இப்ப நான்மறை அப்படின்னு சொல்றாங்க, 4 வேதங்களை குறிக்குதுன்னு சொல்றாங்க. நான்முகன் அப்படின்னு சொல்றாங்க, 4 முகங்களை உடைய பிரம்மனை குறிக்கிறதுன்னு சொல்றாங்க. சரி, இப்ப நான் யார்? அப்ப நான்ற எனக்குள்ள இருக்கிற அங்கும் நான் மறை நான் முகன் என்ன பிரிந்துதான் இருக்கு. அப்ப அந்த இடத்துல நான் அப்படிங்கும் போது நான்குன்னு வரும் பொழுது இப்ப எனக்குள்ள இருக்க நான்ற நபர்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேனே. அப்ப நான்ன்றது ஒரு நபர் இல்ல, அது ஒரு எண்ணின் பெயர். ஏக காலத்தில் 4 தொழில்களை புரிபவனாய் இருக்கிறான், இச்சை கிரியை யோகம் ஞானம் என. முகம் வைக்கப்பட்டிருக்க 4 திசைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு சில உண்மைகள் புரிவதில்லை. 5வதா அங்கு ஆதார முகமா ஒன்று இருக்கு, அதற்கு மேல இருக்கிறது தான் முடிவானதா இருக்கு. அப்ப 4 முகங்கள், அப்ப 4 போக்குகளை உடையவனா இருக்கு. இதயத்தில் 4 அறைகள் போல
அதனாலதான் இந்த மனிதனால புறம் ஒன்று வைத்து உள் ஒன்று வைத்து அவனால செயல்பட முடியும். ஏக காலத்தில் எந்த மனிதனாலும் 4 விதமான பணிகளை புரிய முடியும். சத்தியம் சொல்கிறேன். ஏக காலத்தில் எப்படி ஒரு பிரகாசம் 4 திசைகளை நோக்கி ஒளிருகிறதோ, எப்படி ஒரு சத்தம் 4 திசைகளை நோக்கி செல்கிறதோ, அப்படி நீயும் 4 விரயங்களை உடையவன். உன் இதயத்து இயல்பினை நீ உடையவன். ஏன் தனி மனிதன் இங்கு ஒரு தனிப்பட்ட எந்த வாழ்விலுமே தோல்வி அடைகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த மனதினுடைய இந்த 4 அழுத்தங்களையும் பிரயோகிக்க கற்றவன். அவனாலதான் இந்த மனம், சித்தம், சொல், செயல் இதெல்லாம் ஒருமுகப்படுத்த முடியும். இப்ப நம்ம எல்லாம் வேற வேறையா இருக்கோம். மனம் ஒரு இடத்துல, சித்தம் ஒரு இடத்துல, சொல் ஒரு இடத்துல, செயல் ஒரு இடத்துல, இப்படி இருக்கு. அதனாலதான் தீர்மானிக்கும் போது தீர்மானிக்கிறான், செய்திடலாம்னு நினைக்கிறான். அந்த இடத்துக்கு போகும்போது முடிவெடுத்தவர் அங்கு பயணிக்கும் பொழுது களைப்படைகிறார், ஒரு இடத்துல சோர்வடைகிறார், ஒரு இடத்தில் அங்கு அவர் தன் அந்த பயணத்தை அழுத்தத்தை விட்டுடுறார். அதி தீவிரமா இந்த மனிதர்கள் முடிவெடுத்துறாங்க பாருங்களேன். அதி தீவிரமா கொண்டாடிடுறாங்க பாருங்களேன். வெற்றி பெறுவதற்கு முன்பே கொண்டாட்டம், அதை நினைக்கும் பொழுதே கொண்டாட்டம். ஆனா பாத்தீங்கன்னா எப்பொழுதும் போல அது ஒரு தோல்வி முகத்தில் தான் பெரும்பகுதி இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மனதை நம்ம 4ஐயும் செலுத்த கற்றவர்களா இல்லை. நமக்கு அந்த கல்வியே சொல்லி தரப்படலை. மறந்து விடாதீர்கள் செல்வங்களே, சொல்லித்தரப்படவே இல்லை. மனனம் செய்யுங்கிறான், மனப்பாடம் செய்யுங்கிறான். அப்ப அதற்கு நேரடி பொருள் என்ன? மனனம், மனப்பாடம். அப்ப நம்ம இதெல்லாம் கற்கிறதுக்கு முன்னாடி மனதிற்கு நம்ம சில பாடங்களை சொல்ல வேண்டியதா இருக்கு. அதான் சிதம்பர ரகசிய சூத்திரம். சூக்குமம் 1000 ஜபித்தாலுமே சூக்குமமான வழியிடை காணலாம், சூக்குமமான வினையை கெடுக்கலாம், சூக்குமமான சிவனது ஆனந்தமே. வாய் நமசிவாய் சொல்லுது. அந்த மனம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? அது மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கு. அதற்கு சில பணிகளை வைக்கிறது, அதன் கையில சில பொறுப்புகளை எண்ணிக்கை வளையத்தை கொடுக்கறதுங்கிறது தான் அது. அப்ப ஒன்றுங்கிறது ஒரு எண்ணெய் குறிக்கிறது இல்ல, நான்றது எண்ணெய் குறிக்கிறது இல்ல, மறந்துடக்கூடாது. ஏன்னா இதற்குள்ள அதி தீவிரமான சூட்சமங்கள் இருக்கு. அப்ப ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு தெய்வமும். அப்ப ஒன்று 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 அப்படின்னு நீ அதற்குள்ள ஒன்ற அப்ப நான் எவ்வாறு அதில் ஒன்ற முடியும்? நான் நாளா கிடக்குறேனே. அதுலயும் என்னுடைய கட்டுப்பாட்டுல ஒரு 3 கிடையாது. அது உடலுக்குள்ளார அமர்ந்துட்டு பசி, தாக, சுக, துக்கம், இருக்கும், ஆணவம், கண்மம், மாயை, காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம், பழி, பாவம், இழிவு, அவம், குற்றம், தவறு, எவ்வளவோ அதோட பின்னப்பட்டிருக்கு. அப்ப இந்த தேகமே தானே அதுன்னு நினைக்குது. இது வெறும் வாகனம்னு அது உணரலையே. வாகன தேவையே தான் வாழ்நாளுடைய இறுதி தேவையல்ல கருதுகின்றது. சிந்தித்து பாருங்கள். அப்ப நான்றது என்னை குறிப்பதில்லை, அது ஒரு 4 தொழிலை குறிப்பது. அப்ப ஒன்றுங்கிறது என்னை குறிப்பதில்லை, ஒரு தொழிலை குறிக்கிறது. அப்போ ஒன்று அப்படின்னா அதுல ஒன்றுனாதான் அந்த ஒன்றினுடைய தன்மையை நம்ம அறிய முடியும். அந்த தன்மையை அறியும் பொழுது நீ ஒன்றற்ற ஒன்றா ஆயிருப்ப. ஏன்னா அது அவ்வாறுதான் ஆயிருக்கு. நிலத்திலிருந்து சித்தாகாசம் வரை செய்தது அது. அப்ப 4ஆம் இடத்துல காற்றிலேயே தன்னை மறைச்சிருச்சு. நிலத்தை காட்டியது, நீரை காட்டியது, நெருப்பை காட்டியது, காற்றை மறைத்தது, சித்த ஆகாசத்தை வெற்றிடத்தை வைத்தது. அதுக்கு அடுத்தது உன்னுடைய மனம் தந்தது. அதை விட தீவிரமானது மனம். வெட்ட வெளி இருக்கு, சித்தாகாசம் இருக்கு அப்படின்னா அதனை விட நூதனமானது மனம். அந்த மனதை விட நூதனமானது உயிர். அந்த உயிரை விட நூதனமானது உயிர்ப்பு தான். என் உயிர்க்குயிரான பரமசிவமே. அவன் உயிர் இல்லை, உயிர்களுக்குள் இருக்கும் உயிர் பொருளாய் இருக்கிறான். உனக்கு இருக்கிறது உயிர். மண்ணுக்குள்ள இருக்கிறது உயிர் கிடையாது, உயிர்ப்பு. ஒரு விதையை போட்டா அது உயிர்ப்பிக்கும். வித்துக்குள் அந்த ஆத்தும வீரியம் இருக்கும் பட்சத்துல அதற்கான கிரியையை இந்த மண் செய்கிறது, உயிர்ப்பிக்கிறது. ஆனால் அங்கு ஒரு உயிர் இருக்க வேண்டும். அவிழ்ந்த நெல்மணி விளைவதில்லை, நெல்மணி விளைகிறது.
அப்ப நம்ம சில நிலைப்பாடுகளை புரிஞ்சுக்கணும். நம்ம அதுக்குள்ள கொஞ்சம் ஆழ்ந்து செல்லணும். ஏன்னா நமக்கு அதெல்லாம் போதிக்கப்படவே இல்லை. இறைங்கிறது எல்லா நிலைப்பாடுகளிலும் எல்லா மனிதர்களாலும் எல்லா விதத்திலும் தொழப்பட்டு கொண்டிருக்கின்றது. எல்லா விதத்திலையும் தொழுதுகிட்டு இருக்காங்க. அதுல எந்த மாற்றமுமே கிடையாது. அப்ப இங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அவங்க உங்க வாதத்துல தீவிரமா நின்றுகிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். அது சரி சரியில்லைங்கிறதெல்லாம் இல்ல. பாலை பார்க்காட்டியும் பால் பானையை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. தொழுவதுங்கிற குணமே அவனை போய் சேர்றதுதான். இந்த உடல்ல நான் எங்கு தொட்டாலும் அவன் உணர்வான். ஏன்னா நீ அவனா இருக்க. அந்த உண்மையை உணர்ந்துக்கணும். அப்ப நான்ற தன்னிருப்பு எனக்குள்ள இருக்கிற வரைக்கும், எனக்குள்ள இந்த 4 போக்குகள் இருக்கிற வரைக்கும், அது ஆதாரமா நான் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற வரைக்கும் அந்த ஒன்றில் ஒன்றை வியலாது. மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. ஏன்னா தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். இது ஒரு துளியின் வரலாறு, ஒரு கடலின் வரலாறு. இது ரெண்டுமே தான். ஒரு துளியின் வரலாறு நீ, ஒரு கடலின் வரலாறு அவன். இந்த துளியை கழித்துட்டா அந்த கடலே இல்லை. நீ இல்லைன்னா அவன் இல்லை, அவன் இல்லைன்னா நீ இல்லை. நீ இருக்கிற வரைக்கும் அவனும் இருப்பான், அவன் இருக்கிற வரைக்கும் நீயும் இருப்ப. இதுதான் நிலைப்பாடு. இது இந்த இந்த ஆன்மாங்கிறது அது சில சரீரங்களை கடந்து வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு ஏதோ ஒரு சத்திய போக்கு தெரிந்திருக்கு. நமக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய அனிச்சை செயல்கள் இருக்கும். திடீர்னு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம அதி தீவிரமா செயல்பட்டு விடுவித்துரும், காத்துரும். அது நம்மளுடைய புத்திக்கே புலப்படாது. ஒருத்தர் கீழே உழுவ போவாரு, நம்ம ஒரு அணு கன நேரம் கூட நம்மளால யூகிச்சிருக்க முடியாது. நம்ம ஏதோ ஒரு சித்தத்துல நம்ம அவங்கள மீட்டுருவோம். ஆனா புத்தியில செய்யினா கூட செய்யாது இந்த உடல். ஆனா இந்த மாதிரி நெருக்கடி, அதிநூதன நெருக்கடி நேரத்துல அது தன்னை அறியாம ஒரு செயல் இருக்கு. அப்ப இவனையும் மீறி ஒரு செயல் இருக்கு. அந்த செயல் தான் இவனுக்குள்ளாக செயலா இருக்கு. இதயத்திலிருந்து தொடங்கி எவ்வியக்கத்தையும் பரிபாலனம் செய்து கொண்டிருக்கிறது ஒரு பேசா பொருள் பாருங்கள். அப்ப நம்ம அது இடத்தில் ஒன்றை பழகணும். நான் எனக்குள்ளர எவ்வளவு அறுத்து விட்டேனோ, நான் என்னும் தன்மையை நான் எனக்குள் எவ்வளவு கறந்து விட்டேனோ அந்த அளவு அந்த ஒன்றற்ற ஒரு பொருளில் நான் ஒன்றுகிறேன். முடிவில் எப்படி இந்த மணல் கடிகாரம் பார்த்துட்டீங்க அப்படின்னா முழுசா நிரம்பி இருக்கும். அது பாட்டுக்கு சிறுக சிறுக இருக்கும். இங்க முழுசா இருக்கிறது இந்த நான் எனும் தன்மையில ஊறி போனவர் நிறைஞ்சிருப்பார். அது பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிடமா இருக்கும். அப்படியே ஊசி முனை அளவு தான் அங்கே இடைவெளி இருக்கும். அது பாட்டுக்கு தைல தாரை போல சிறுக 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 அந்த நான் எனும் தன்மையை மறைத்து, அந்த நான் எனும் தன்மை மறைந்து அங்கு அவன் எனும் தன்மைக்குள் ஆகிவிடுதல். இப்படிதான் நான் அவனுக்குள் கலக்கின்ற வித்தை. அறிவதறியாது அறிந்து கொள்ளுதல், எரிவதறியாது எரிந்து போகும் மரக்கட்டை போல, உறைவதறியாது உறைந்து போகும் உரை பனி போல ஆகுவது அறியாது நான் அவன் ஆகிவிட வேண்டியது. ஏனெனில் நீ அது ஆகு பொருளாய் இருக்கிறாய். அதற்கு தீர்மானிக்க வேண்டியவன் நீயா இருக்க. தீர்மானிக்கிறதுனா தீர்மானிச்சிடுறது. ஆமா, இதுல நிறைய பேத்துக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கு. நான் பக்தி செலுத்துறேன், ஆனா அதனுடைய தன்மைகளை புரிஞ்சிக்க முடியல. பக்தியோட முடிஞ்சிருச்சா? நம்பிக்கை ஒண்ணு இருக்குல்ல. இந்த நம்பிக்கையினுடைய அளவும் பக்தியினுடைய அளவும் அங்கு சரிசமமாக ஆக்கப்படும் பொழுது உனக்குள்ள இந்த நான் என்னும் தன்மை கிட்டத்தட்ட முடிந்து போயிருக்கும். அப்ப அவனுடைய எல்லா லாபகமும் இயக்கத்தினுடைய சூட்சமத்தையும் அறிகிறாய் நீ. தெரிஞ்சுக்கணும். இதற்கெல்லாம் நிறைய சான்றுகள் இருக்கு. ஆமா, அதனால என் செல்வங்களுக்கு சொல்ற மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒன்ற பழகுங்கள். ஒன்றுனாதான் அந்த ஒரு பொருளை நம்ம உணர முடியும். மனம் கிடக்கணும், மதம் கிடக்கணும், வேதம் கிடக்கணும், சகலமும் கிடக்கணும். வாத விவாதம் தர்க்க குதர்க்கத்துல எல்லாம் இல்லை அவன். அது எல்லையில்லாத மௌன நிலையில் நீடித்து அதற்கு அப்புறமேட்டுக்கு மோன நிலை எய்து அதற்கு அப்புறமேட்டுக்கு ஞான நிலை அடையிற வித்து. அது சிந்திச்சு அடையிற பொருள் இல்லை, பேசி உணர்ந்துகிற பொருள் இல்லை. என்ன நான் பேசினாலும் உன் நாவிற்கு தேன் துளியினுடைய சுவையை கொண்டு வந்து விட முடியாது. மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே.
உண்டாதான் புரியும், கண்டாதான் தெரியும். அதனால அதில் ஒன்ற பழகுங்கள். ஆமா, அதை நீ எங்கேயோ தேடி அடைய வேண்டியதில்லை. ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு தெய்வமும், ஒன்று கண்டீர் உடலுக்கு உயிர் ஆவதும். அதுதான் உனக்கு உயிர் ஆயிருக்கு. தான் அதுல ஒரு அற்புத பொருள். அது இங்க இருக்கிற வரைக்கும் நீ இருப்ப. அவர் கனவில் நீ நாயகனாய் நடித்துக் கொண்டிருக்கிறாய். அவன் உறக்கம் களையும் பொழுது உன்னுடைய இந்த கனவு முடிந்து விடுகிறது. அவன் அழகிய உறக்கத்தில் ஜீவன் என அவன் ஒரு கனவு காண்கிறான். நீ ஆனா விழி திறந்து இந்த சகத்தை கண்டுகிட்டு இருக்க. அவன் கண்ட கனவில் நீ நாயகனாய் இருக்கிறாய். அவன் ஒரு நாள் கண் விழிக்கிறான், அன்று நீ கண் மூடி விடுகிறாய். இதான் உன்னுடைய உயிர் வாழ்றது வீழ்ற தத்துவமே. அதுதான் சொல்றேன். அப்ப அங்க நீ அவனை அறிவதுதான் வித்தையா இருக்கு. அப்ப அவனை அறியும் பொழுது நீ அவனை அறிஞ்சிருவியா அப்படின்னா, அவனை அறியும் பொழுது நான் என்னும் தன்மையை நீ கரண்டிருப்பாய், அறிந்திருப்பாய். மறந்து விடாதீர்கள் செல்வங்களே. அப்ப அவனை அங்கெங்கெல்லாம் தேடி அடைய வேண்டியதில்லை. அந்த அர்த்த பெரிய பொருள் எங்கும் நீக்கமர நிறைந்திரு அந்த பெரும் பொருள், தனக்கு எல்லை இல்லை என்ற தில்லை தன்னுள் திருநடனம் புரியும் பொருள். இந்த வேதங்களாட மிக ஆகமமாட கீதங்களாட கிளரண்ட மேலாட பூதங்களாட பூவனம் முழுதாட நாதம் கொண்டாடினான் ஞானானந்த குட்டே அந்த பொருள். அணுவினை ஆடுகளமாக்கி அணுவழி ஊடு ஆடு நாயகன் ஆங்கும் தச சதகுர் ஒன்றாம் கோணில் ஒளிந்து திரிந்தனன் அவனை விடும் நன்றி சென்னில் நித்தம் நடம்புரி ஆதிசிவ ஞானானந்த குட்டனின் ஆதிசிவ ஞானானந்த குற்றிதே காண இலி உணர அன்றி மாயப்பித்தனின் மர்ம கூற்றிதே கூற்றை பாராதே மனம் கெடும் கூத்தனைப்பார். வசி சிவசித்தம் திருச்சிற்றம்பலம் சிவமங்கலம் அந்த பொருள். எரிசடை அரசின் விரிசடை பரப்பை வான் என காண். இந்த வான் எவ்வளவு விரிந்து நிறைந்திருக்குன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, அது என் தேவனின் எரிசடை விரிசடை என காணுங்கள். அத்தோ பெரிய பொருள் இந்த அர்ப்பனுடைய கூட்டிற்குள் உயிராய் வாசம் செய்கிறது. என்னிடத்துல அனுமதி கேட்டிருந்தா இந்த அர்ப்பனுக்கெல்லாம் அந்த பெருவாழ்வு தராதிங்க இறைவன் தான் சொல்லியிருப்பேன். சத்தியம் சொல்கிறேன். அதெல்லாம் எந்த விதத்திலும் இவன் தகுதி உடையவன் இல்லை இறைவா. இவனெல்லாம் ஒரு ஆளா இங்கு ஜனிக்க விடாதீர்கள், உங்களுடைய படைப்புக்கே இழுக்கா போயிருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். சதிபதி சதி செய்து விட்டான். ஆம் செல்வங்களே. அப்ப அவன் அவ்வளோ உயரிய பொருள். அணுவை 1000 கூறாக்கி அதற்குள்ள கோன் என்னும் தன்மையில இங்கு எதையும் அசைத்து கொண்டிருக்கும் பொருள். மாயப்பித்தனா இருக்கான், எல்லாம் மாயப்பித்தன். அந்த பித்தன் தான், ஆனா மாயமான பித்தனா இருக்கான். அவன் இங்க இயற்றுவது மர்ம கூத்தா இருக்கு. அதனாலதான் அந்த மனிதனால கண்டுபிடிக்க முடியல. மர்மமாவே இருக்கும், எல்லாமே ஒரு குத்து மதிப்பாவே இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும். எதையும் தீர்மானிக்க முடியாது. எதையும் ஏன் தீர்மானிக்க முடியாது? என்னையே நான் தீர்மானிக்க முடியாதுங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. ஒரு தேர்வு களத்திற்காக என்னை தயார் செய்கிறேன். தேர்வு களத்தில் கச்சிதமாக மறந்து வந்து விடுகிறேன். பெரும்பகுதி இப்படிதான் நடக்குது. அப்ப நான் என்னையவே தீர்மானிக்க முடியாது. மர்ம கூத்தா இருக்கு. கூத்தை பாராதே மனம் கெடும் கூத்தனை பார். கூத்த பிரானை பாருங்கள். கூத்த பார்க்காதீங்க, எல்லாம் கூத்தா இருக்கு. எல்லாம் அவன் திட்டத்தின் கண் இயங்குது. எல்லாமே அவன் திட்டத்துலதான் இயங்கிட்டு இருக்கு. சர்வமும் சிவமயம், எல்லாம் அவன் வசம். அவன் ஆட்டினபடி ஆடுகின்ற பொம்மைகளா அணு தொடங்கி அனைத்துமா நீயுமா சகலமுமா சகல உயிர்களுமா இருக்கு. இதுல மனிதர்களை சிறப்பா நான் எனது என்று கூத்தாட்டுவானாகி என் சொல்லி வாழ்த்துவனே. இவர் தான் அங்க போய் உட்கார்றாரு. அங்க போய் உட்கார்ந்துட்டோன்னா நான் எனது, என் குடும்பம், என் பாரம்பரியம், என்னுடைய 700 பாரம்பரியத்திற்கு தேவை அப்படின்னு போய் உட்காந்துக்கிறாரு. ஏன்னா இப்போ உடல்ங்கிற மேடையில எல்லாம் உட்கார்றாரு. இப்போ அது அந்த இயந்திரம் இயங்கணும் அப்படின்னா அது அடிப்படை மூலப்பொருள்கள் தேவையில்ல. அது உடலுக்கு தேவையானது கொடுத்துடலாம். உடன் மனம்னு ஒண்ணு இருக்கு, அது அளவில்லாததா இருக்கு, வெறும் வாடையா இருக்கு. இவ சுய கருத்துல பற்றுல ஆசையில ஆழ்ந்த அளவு அது அனைத்தும் மனதில் பிரதிபலிக்கிறது.
அந்த மனம் பிரதிபலிப்பு உணர்வுகள் பொறிபுலனாதிகள் வழி இந்த உலகத்தோட பிணைந்து கிடக்கிறதை மீட்டெடுத்துக் கொள்ளுங்கள் என் செல்வங்களே. இதெல்லாம் எதுவும் மரணத்தின் வேளையில் வரவே வராது. ஆமா, அந்த நிம்மதியை, அந்த ஆனந்தத்தை, அந்த பற்றற்ற சுகத்தை நீங்க உங்களுக்குள்ளார அந்த நிலை கொண்டவனிடத்தில் அதெல்லாம் அந்த ஆனந்தம் இருக்கு. அந்த நிலையை அடைந்தாதான் அவன் தருவான். நான் எனக்குள்ள அந்த ஒன்றணும். ஏன்னா அவன் எனக்குள்ள உயிர் பொருளா இருக்கான். அவனை நான் தேடி அடைய வேண்டியதில்லை. உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம் பாளையம் வள்ளல் பிராணருக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைண்டும் காளாமணி விளக்கு. ஆம் செல்வம். இப்ப எல்லாரும் இருக்காங்கன்னா எல்லா மார்க்கத்தினருமா அங்க ஆலயத்துக்கு போய் வழிபாடு செஞ்சிட்டு இருக்காங்க? இல்லை. அவன் தனக்குள்ள அங்கு சிவத்தை உணர்ந்து விட்டவன் அங்க அனைத்துமே துவேஷம் புரிகிறான். நட்டக்கல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாற்றியும் முனமுனன்று பேசு மந்திரம் ஏதடா. நட்டக்கல்லும் பேசுமான் நாதனுள் இருக்கையில் சுட்ட சட்டி சரட்டுவம் கரிச்சுவையை அறியுமான ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிடுறான். நான் ஆனா உழுந்து கும்பிடுறேன். 1000 சடங்குகள், 1000 அபிஷேகங்கள், எல்லாம் சிறப்பா. அவனை பார்த்தா நட்டக்கல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாற்றி முனமுனன்று பேசு மந்திரம் ஏதடா. நட்டக்கல்லும் பேசுமான் நாதனுள் இருக்கையில் சுட்ட சட்டி சரட்டுவம் கரிச்சுவையை அறியுமா. இது பாத்திரண்டா உன் உடல். அதுக்குள்ள அங்க மர்ம பொருள் வைக்கப்பட்டிருக்கு, ஜீவன். அந்த பொருள் சமைக்கிறதுக்கு தான் அதுக்கு ஒரு மனம் இருக்கு. அந்த பொருளை சமைக்கிறதுக்கு தான் இந்த பாத்திரம் வந்திருக்கு. ஆனா கேட்டா நான் சாப்பிட்றேன், நான் பாக்குறேன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. நேத்து தின்னது இன்னைக்கு என்னுடைய நினைவுக்கு வர மாட்டேங்குது, எந்த விதத்திலும் உதவ மாட்டேங்குது. இப்படியே கடந்து போய்கிட்டு இருக்கேன். நாதன் உள் இருக்கையில் உனக்குள்ள இருக்கான் நாதன். அங்க நாதம் மூலம் என இருக்கிறான். எப்படி வந்து பரமோ, எப்படி உன் உயிரோ, எப்படி வந்து நாதம் சப்தமோ, எப்படி சித்தமோ, இதெல்லாமே அரூப காரணிகள். அதுதான் பரம். கடவுளும் கண்ணுக்கு தெரியக்கூடாது, உன் உயிரும் கண்ணுக்கு தெரியக்கூடாது, சொல்லும் கண்ணுக்கு தெரியக்கூடாது, உன் சித்தமும் கண்ணுக்கு தெரியக்கூடாது. இதெல்லாம் இறைவனுடைய கருவிகள். கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வழிபாட்டில் பிழை. ஏன்னா அவன் ஆழ்ந்த அகன்ற நுண் தன்மையனா இருக்கான், உரை உணர்வு இறந்த ஒருவனா இருக்கான், துரியமும் இறந்த சுடரா இருக்கான், முழுவதும் இறந்த முதல்வனா இருக்கான். அவனை காணவே முடியாது, நினைக்கவே முடியாது, சொல்லவே முடியாது, உணரவே முடியாது, சுவைக்கவே முடியாது, எந்த விதத்திலும் நான் சொல்லவே முடியாது. இதுவரைக்கும் நான் அவனை பற்றி தான் பேசுறேனே தவிர அவனை பேசவில்லை. இதை நான் உணர்ந்து தான் பேசுறேன். மறந்துடக்கூடாது. அவனை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம், அவனை நான் பேச முடியாது. தேனை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன், தேனின் சுவையை நான் உனக்கு பரிமாறிடல. அது நீ போய் அடையிறதா இருக்கு. அதுக்கு முன்னாடி சில நியமங்கள் இருக்கு. கொள்ளினும் நல்ல குருவினி கொள்ளுக, உள்ள பொருள் உடல் ஆவியுடன் ஈக, எல்ல தனை மிடராதே நின்று தெள்ளி தெரிய சிவபதம் தானே. கொள்ளினும் நல்ல குருவினை கொள்ளுகன்னு இந்த உலகத்துல போயிட்டு இந்த நரண மலமூத்திரதாரியை பிடிச்சிக்கிட்டு போராடுறது எல்லாம் கிடையாது. அதெல்லாம் அப்படிலாம் யாரும் யாரிடத்துலயும் அடிமைப்பட வேண்டியதெல்லாம் கிடையாது. அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் என்னைக்கு முடிஞ்சு போச்சு. உங்களுக்குள்ளார ஒருத்தருங்க, உன்னுடைய மரபணுவினுடைய வலிமையை தெரிந்து கொள். இந்த உலகத்துல அண்ட பேரண்டத்துல எந்த முதலாம் நபர் தோன்றி இருப்பானோ அந்த மரபணுனுடைய வழி தோன்றல் நீ. அதுல இருந்து இது வரைக்கும் அதனுடைய எல்லா பதிவுகளும் உன்னிடத்தில் இருக்கிறது. மறந்துடக்கூடாது. எந்த திறனும் உனக்கு பெருசு கிடையாது. பரம்பொருளை ஜீவனாய் உடையவன் நீ. அவனோட மொத்த பராக்கிரமத்திற்கு இன்னைக்கு ஒரு ஏக அதிகாரி நீ. அவனுக்கு ஒரு முகம் இல்லை, ஆனால் முகத்தோடு நீ வந்திருக்கிறாய். அவன் ஒரு சப்தம் செய்வதில்லை, நீ அந்த சப்தம் செய்கிறாய். அப்ப அது உயிரோட்டத்தோட இருக்கு. அந்த தன்மையை முதல்ல புரிஞ்சுங்க. இங்க 1000 குழப்பங்கள் இருக்கு, 1000 கேள்விகள் இருக்கு, 1000 விதண்டாவாதம் தண்டவாதங்கள் இருக்கு, தர்க்க விவாதங்கள் இருக்கு. இதெல்லாம் தூக்கி தள்ளி போடுங்க. இதெல்லாம் உங்களோட
உணர்வுகள் கிளறுதல்கள்ல இருந்து உங்களை ஒரு பட்டிமன்றத்துக்கு தயார் பண்ணிடும். இதெல்லாம் ஓயணும். சொல்லி புரிய வச்சிட முடியுமா அவனை? மௌனத்துக்கு அப்புறமேட்டுக்கு 7 நிலை உள்ள கிடக்குதுறாங்கிறான். மௌனம் கடந்து மோனம் மோனம் யோகம் யோகம் ஞானம்னு போய்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு எவ்வளவு நிலைகள் இருக்குடாங்கிறான். இது வரைக்கும் என்னை பற்றி எந்த தகவலும் ஏட்டில் இல்லை. ஏட்டு சுரக்காய் கரிசமைக்கு ஆகவே ஆகாது. 7 கோடி மந்திரங்களும் நீர்மேல் இழுட்டு இந்த 5 தொழிலரும் நான் இல்லை. கருசமய பொருளும் நான் இல்லை. நீ கண்ட எதிலும் நான் இல்லை. யாரும் என்னை சொல்லிவிடவில்லை. எவரும் என்னை சொல்லிவிட முடியாது. பெரிய பெரிய அண்ட பேரண்டம்லாம் சொல்லிட்டு போயிட்டான். நன்றுடையானை தீயதில்லானை நரவில்லேறு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை போடு அடி கோடு ஞானப்பால் உண்டவன் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் தமிழ் பிள்ளை சொன்னது. சென்று அடையாத திருவுடையானே, இன்ன தன்மைன்னு என்னால கூறிவிட முடியாதவனே, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுதான் அவனுடைய நிலை. இப்ப இங்கே நான் எவ்வாறு அறிந்துட்டேன்னா அந்த தன்மையை நான் அறிஞ்சிட்டேன்ல. இங்க சகலத்தையும் செய்துட்டு கண்ணுக்கு தெரிஞ்சிட்டு தெரியாத பொருளை செய்கிறது. மின் கடத்திய காட்டினது மின்சாரத்தை காட்டலையே. இயங்கின இந்த உருவஸ்துக்களை காட்டுனுச்சு, இயக்கின அது தெரியலையே. சருகுதான் எனக்கு தெரிஞ்சது, அது அசைத்த காட்டு கடைசி வரை தெரியவே இல்லை. அப்ப படைப்பே இப்படி இருக்குன்னா அவன் யாரா இருப்பான்? சூக்குமன் இல்லையா? நம்ம இன்னும் இந்த உடலாதிகளுக்காக, இந்த நாவின் சுவைக்காக, இந்த மனதினுடைய கனவுகளுக்காக, இந்த கருத்து பிள்ளைகளுக்கான ஒரு வாழ்வு இந்த சங்கத்திட நம்மளுடைய சகோதரங்கள்ட்ட போட்டி போட்டுக்கிட்டு பொறாமைப்பட்டுக்கிட்டு இந்த காணலால் சொல்லால் செயலால் அவர்களை சொல்லால துன்பப்படுத்திக்கிட்டு அவர்கள் நம்ம துன்பப்பட்டுட்டு இப்படியே தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இவைகளெல்லாம் விட்டு வாருங்கள். அவங்களாம் யாரும் உங்களுக்கு போட்டியே கிடையாது. அவங்கெல்லாம் அன்று அங்க இருக்கும் அந்த சிவபுரத்தினுடைய சாட்சிகளா இவர்கள்லாம் வைக்கப்பட்டிருக்காங்க. அவ்வளவுதான். அவர்களை நான் அவ்விதத்தில் பார்த்தா போதும். நான் கூத்து காண வரவில்லை. இந்த கூத்திற்கெல்லாம் அதிகாரி கூத்தனன் அங்கு பின் இருக்கிறான், ஒரு பெரும் புயலான். அவனை கருதி தான் நான் வந்திருக்கேன். அவன் பெயரால் நான் பயணிக்கிறேன். போதும் இது. ஆம் செல்வங்களே, மறந்து விடாதீர்கள். அதனால அந்த ஒரு பொருளை நீங்க அடையணும் அப்படின்னா ஒன்று கண்டீர், ஒன்றுதான் அறிய முடியும், ஒன்றுதான் காண முடியும். அந்த பொருள் தான் உனக்குள்ள உடலுக்குள்ள உயிரா இருக்கு. தெல்ல தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம். தெல்ல தெளியணும், தணிக்கை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். 1000 என வழங்கப்பட்டிருக்கு, அது 0 என ஆக்கப்படணும். வித்தை இதுதான். பெரும் பொருளோடு வந்துட்ட நீ, 1000 மதிப்பெண் வாங்கிட்டு வந்துட்ட. இதெல்லாம் கழிக்கிறது. இங்க 1000 இருமாப்பு, சகல இருமாப்பு தொலைச்சிட்டு அங்க ஒரு 0 நிலை பெறுறது. உனக்கு இந்த சகத்துல தேவையே இருந்திருக்காது, சிந்தையும் தேவைப்பட்டிருக்காது. எதுவுமே தேவையற்ற நிலையில ஒண்ணு இருக்கு. அந்த நிலையை நோக்கி நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இதை சொல்லிக்கிட்டு இருக்கோங்கிறதுனால இவர் ஐயா போய் அங்க உட்காந்துட்டாரு, அங்க போய் முடி சூடிட்டாருன்னு நினைச்சிட்டு இருக்காது. நான் வாழும் காலம் வரை அதை நோக்கி பயணித்துக் கொண்டே இருப்பேன். நீங்களும் பயணித்துக் கொண்டே இருப்பீர்கள். இது இன்னைக்கு முடிகிற பயணம் இல்லை, காலங்காலமா தொடர்ந்துட்டு இருக்கு. இந்த புவி ஆட்டம் நடக்கணும்ல. இதுதான் பற்றி உலகை விடாதாய் போற்றி. இங்கு பெரும் பற்றுடையவன் செய்த களமா இருக்கு, பெரும்பற்ற புலியூரான் களமா இருக்கு. அதனால என் செல்வங்களுக்கு சொல்றது என்னன்னா, ஒன்ற பழகுங்கள், எல்லாம் தாண்டி வாங்க, எல்லாத்தையும் கடந்து வாங்க. மாற்று வழியே இல்லை. இது எல்லாத்தையும் கடந்துட்டு, இந்த தேகம் கடந்துட்டு உனக்குள்ள ஒரு ஆழ்ந்த நிலைக்கு நீ சென்று ஒன்றி அந்த ஒன்றற்ற பொருளை அடைந்து அதற்கு மட்டும் முழுசா இல்லாமல் ஆகிவிட்டுதல்.
இல்லை இல்லை நின்ற ஒன்றை இல்லை எண்ணல் ஆகுமோ, இல்லை இல்லை என்றுமல்ல இரண்டும் ஒன்றி நின்றது. எல்லை கண்டு கொண்டோர் இனி பிறப்பதிங்கில்லை. எப்படி எல்லையை கண்டுக்க முடியும்? இதுதான் இதனுடைய முடிவான வரலாறுங்கிற முடிவான தன்மையை தெரிஞ்சுக்கிறது. இது ஆண் மரம் காய்க்கவே காய்க்காது, இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறோம்ல. ஆனா அந்த மரம் இருந்துகிட்டே தான் இருக்கும், பனைமரம், ஆண் பனைமரம். அது மாதிரி ஒரு தன்மையில போய் ஒடுங்கிறது தான் சொல்றேன். இதை இந்த வாதம் அவர் சொல்லிட்டாரு அப்படின்னா இது அதிசிறந்த வாதம்னு ஏற்றுக்கணுமாங்கிறதெல்லாம் ஏற்றுக்கலாம் வேண்டியதில்லை. அப்படி ஒரு கருத்தை ஒரு ஓரமா வச்சுக்கோங்க. இதையும் கடந்து இருக்கிறான் அவன், இதற்கும் மேலான தத்துவங்களால சொல்லப்படுவான். ஆனா எவ்வளவு தத்துவங்களால் அவன் சொல்லப்பட்டாலும் ஒரு நாள் தத்துவ குப்பைகளை கொண்டு போய் கொளுத்திட்டு தான் அதனோட நீரை பூசிட்டு தான் அவன் தன்னை உனக்கு உணர்த்துவான். பேச்சற்ற இடம் அது, அது மௌனோபதேச பீடம். எத்த பெரிய ஆளுக்கும் அவன் அப்படிதான் சொல்லித்தரான். கல்லாளின் புடையமர்ந்து நான்மறை ஆறு அங்கு முதற் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறை கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருண்டதனை இருண்டபடி இருண்டு காட்டிற் சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நின்று பவட்டுடக்கை வில்வான். வடபால் இரண்டு மறையுதும் பரமன், அந்த குருவேடம் பூண்டிரு காலகாலன். நான்மறை ஆறு அங்க முதற் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாணியின் புதல்வர்கள் பிரம்மனுடைய ஒவ்வொரு முகத்திலிருந்தும் தோன்றினவர்கள் சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர். அந்த நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடில் நந்திகள் நால்வர்ல வர்ற முதல் நால்வர். வாக்கு இரண்ட பூரணமா எல்லாம் படிச்சு முடிச்சுட்டாங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. இந்த மனம் தனியவில்லை, கனியவில்லை. ஏதோ ஒரு ஓட்டை, ஏதோ கண்ணுக்குள்ளார ஒரு தூசி விழுந்துட்ட மாதிரி ஒரு நெருடல், உறக்கம் கெடுக்கிறது, நமக்குள்ளார ஒரு அகசாந்தம் கெடுக்கிறது. அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம ஐயா வர்றார். வாக்கு இரண்ட பூரணமாய் மறை கப்பாலாய். ஏண்டா உன் அறிவு எவ்வளோடா வேலை செய்யும்? உன் அறிவை செய்தவன் 1000 கோடி மனிதனை செய்துட்டு இவன் அறிவெல்லாம் செய்து அங்க ஒருத்தன் பெரும் பேரறிவு மூலத்துல இருப்பான்ல, அப்ப இவனுக்கு 4 பக்கம்தான் தெரியும். மறை கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருண்டதனை இருண்டபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவட்டொடக்கை வெல்வான். அங்க எத்தனை இடத்துல இருந்து போடுறாரு பார்த்துக்கணும். எண்ணிலே இருந்த ஒன்றையான் அறிந்ததில் எண்ணிலே இருந்த ஒன்றையான் அறிந்து கொண்ட பின் எண்ணிலே இருந்த ஒன்றை யாவர் அறிய வல்லரும் எண்ணிலே இருந்து இருந்து யான் உணர்ந்து கொண்டே. இங்க எந்த பக்கத்து வர்றாரு? இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொல்லுவார். நீ நினையாமல் நின்று பவட்டுடக்கை வெல்வான். இதுதான் தத்துவமே. ஆம் செல்வங்களே, இது மானசீகமான கல்வி, செருக்கில்லாத கல்வி, இந்த செருப்பு போல தன்னை நினைந்து கொள்ளும் கல்வி. இங்க எதுவும் சின்னதில்லை, எல்லாம் பெருசு. எல்லாருமே சிவத்தினுடைய புற வடிவங்கள். யாரையும் உதாசனப்படுத்துறதுக்கு இல்லை. அவங்க ஒரு வன் சொல்லிட்டாங்களா, சொல்லிட்டு போறாங்க. நம் சிவம் தண்டிச்சிட்டானா, நம்ம தாய் தகப்பன் தண்டிக்கலையா, நம்ம குருநாதன் தண்டிக்கலையா, நம்ம நண்பன் தண்டிக்கலையா, கடந்து வாருங்கள். ஏன்னா இதுக்குள்ளார உள்கணக்கு ஒண்ணு இருக்கான், வினைன்னு சொல்லிட்டு பிராரப்த கர்மம். அது நமக்கு தெரியாது. அது பெரிய பெரிய ஞானிகளை கூட விடல. அங்கு பட்டினத்தான் என் செயலாவது யாதொன்றும் இல்லை இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப்பெற்றே. இந்த ஊனெடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை, இந்த ஊனெடுக்கும் முன் செய்த தீவினையோ இங்கனே வந்து முன்றதுவே எரிகிறது கழுமரம். அங்கு அப்படியே மொத்தமா பத்ரகிரியின் அடி வயிற்றில் சூளை பாய்கிறது. அவரே சொல்றார், இந்த ஊனடுக்கு முன் செய்த தீவினையோ இங்கனே வந்து முண்டதுவே. அதுதான் ஒருவேளை விளைந்திருக்கா இறைவா?
எல்லார் மனதுல ஒரு கனம் இருக்கும், அழுத்தமான வடு இருக்கும், நினைந்து நினைந்து அள வைக்கிற ஒரு சம்பவம் இருக்கும். இதெல்லாம் நம்ம தாண்டி வரவே முடியாது. சத்தியம் சொல்கிறேன், இதெல்லாம் இருக்கு. அப்ப அதெல்லாம் தான் நம்ம கூட தானே இருக்கு. அப்புறம் அதெல்லாம் இவர்கள் வழியா தானே கழிக்கப்படும். அதனால அதெல்லாம் நம்ம பெருசுப்படுத்திக்க வேணாம். அப்படியே நம்மளை கூட்டிட்டு போயிடும், எங்கேயோ கூட்டிட்டு போயிடும். வக்ர உக்ர விரோத துரோக சுபாவத்துக்குள்ள கூட்டிட்டு போயிடும், போட்டிக்குள்ளார போயிடும். இங்க ஒரு இயல் இருக்கு, இயல்லாம் இருந்து பழகிற இயல் இயலாவே இயல் வெற்றியை தரும். இதுதான் இயற்கை நியதி. இயலை நீ உற்று நோக்குனீன்னா அது செயலாயிரும். நான் இயற்கையா செஞ்சுக்கிட்டு இருக்கேன், சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உற்று நோக்குனா என் செயலை நானே உற்று நோக்குறேன், அப்ப செயல் வந்துருது. இயல் வேற, அது இயற்கையினுடைய பெருந்திட்டத்தினுடைய நிலைப்பாடு. என் பெயரால் அதை நான் உற்று நோக்கும் போது செயலாக்கப்படுகிறது. முடிஞ்சிருச்சு. என்னை நான் உற்று நோக்கிட்டேன், செயலாக்கப்பட்டுருச்சு. அதுல நான் இன்னும் ஆழ்ந்து போறேன், வினையாக்கப்படுகிறது. வினை வரும்போது வெளிப்பட தொடங்கிருச்சு. அப்ப அதுக்கு வினைக்கு எதிர்வினை, எதிர்வினைக்கு பேர் எதிர்வினை, பேர் எதிர்வினைக்கு பேர் அழிவு, அதற்கு சர்வநாசம் முடிவு. அப்ப நான் இயலோடே இருந்திருக்கலாம். அந்த ரிதத்திலேயே இயங்குறதுன்னு சொல்லுவாங்க, பாத்தீங்கன்னா தெரியும். நமக்கு களைப்பும் தோன்றாது, செருக்கும் தோன்றாது, ஆனந்தம் குறையாது. இப்போ மழலைகள்லாம் விளையாடிக்கிட்டு இருக்க நேரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்கு பசிக்கும், காலில் புண்ணு இருக்கும், உடல்ல காயம் இருக்கும், சோர்வு இருக்கும், இதெல்லாமே இருக்கும். சும்மா உட்காந்துருக்கும் போது இருந்துச்சுன்னா இதெல்லாம் சொல்லி அது ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமே பண்ணியிருக்கும். ஆனா அது இறங்கி விளையாடும் பொழுது பசியும் தெரியவில்லை, தாகமும் தெரியவில்லை, காயமும் தெரியவில்லை, உடல் சோர்வும் தெரியவில்லை, கடும் வெயிலும் தெரியவில்லை, உடல் மொத்தமா வியர்த்திருக்கிறது அதுவும் தெரியவில்லை. இதையெல்லாம் கடந்த ஆட்டத்தில் பேரானந்தத்தில் நிலை நின்றிருக்கிறது. ஏனெனில் அது விளையாட வந்த பரம். இது திருவிளையாடற் புராண கூட மேடை நாடகம், திருவிளையாடற் புராண மேடை. இது எல்லாம் விளையாட்டா எடுத்துக்கோங்க, ரொம்ப நிலைப்பாட்டுக்கு எடுத்துட்டு போகாதீங்க. நான் யார் தெரியுமா? அதெல்லாம் உன்னுடைய ஆணவம் சொல்றேன். நீ மறுமலைக்கு காத்திருக்கும் சருகுதான் நீ, மலக்காட்டுளுரை மலக்கூடன் தான் நீ. நீ சிறப்பா செய்யற ஒரே வேலை மலம் கழிக்கிறது மட்டும்தான் சொல்றேன். உன்னுடைய சித்தமலம் இருக்கிற வரைக்கும் நீ மல தேகி என்றே கருதப்படுவாய். உன்னுடைய சித்தமலம் அகன்ற பின்பு நீ மொத்தமும் விமல ரூபம் எய்துவாய். அப்ப நான் சித்தமலம் கறக்க வந்திருக்கிறேன். தேகமலங்கிறது வளர் உயிர் வேதி, அது உயிர் வளர் சிதை வேதி, அது அவ்வளவுதான் காரணம். அது கூட உரம் மனிதன் எதற்கும் உதவுவதில்லை. உன்னுடைய மேலான சித்தத்தால், மேலான செயலால், மேலான சாதனைகளால் நீ விளங்குகிறாய். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வாழ்முறையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அந்த விதியின் கண். அதனால நமசிவாய தேவன் நரவேடம் பூண்டு வந்திருக்கிறது. அந்த பேருண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள்ள இருக்க எல்லா சிறுமைகளையும் களைந்து வையுங்கள், எல்லா பெருமைகளையும் சிந்தியுங்கள். அவனாலும் அப்படி எளிதாலாம் அடைஞ்சிட முடியாது. பெரிய அப்பனே சொல்றான், அம்மை எப்பரே சொல்றார், அம்மை எப்பரால் அப்பர் என்று அழைக்கப்பட்டவர் சொல்றார். ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள். ஞானத்தால உன்னை பல ஞானிகள் தொழுவாங்க இறைவா சொல்றவர் திருநாவுக்கரசர், சிவ பரம்பொருளின் தகப்பனார், நமக்கு சைவ வழி தாத்தன். ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள், ஞானத்தால் தொழுவேன் உன்னை நான் அழுவேன். அப்படின்னா ஞானத்தால உன்னை நான் எப்படி தொழுவேன்? ஞானத்தால் தொழுவார்கள் தொலை கண்டு. அவர்கள்லாம் தொழுவதை நான் அப்படியே ஒரு ஓரமா நின்று பார்த்துட்டு, ஞானத்தால் உன்னை நானும் தொழுதனே, ஞானத்தால் உன்னை நானும் தொழுவனே, ஞானத்தாய் உன்னை நானும் தொழுவனே. ஆம் செல்வங்களே, முழுசா பணிந்துருங்க, ஒன்றும் கிடையாது. அப்படியே நீ உரை பண்ணி ஆகணும். இதான் ஒரு இறை உரை சிந்தையில நீ நீடித்து நிலைக்கும் பொழுது உன்னுடைய மனக்குள்ள நீர் அனைத்தும் உறைந்து உரைபணியாய் போகும். சலனமே இருக்காது. கல்லை தூக்கி போட்டாலும் தெரிச்சு ஓடிடும். இன்னைக்கு காத்து அடிச்சா கூட நீ கலங்கிட்டு இருக்க. ஏன்னா உன்னிடத்துல உரை வித்தை இல்லை, இறை உரை வித்தை இல்லை.
ஒரு இறை உரை சிந்தையில் நீ நீடித்து நிலைக்கும் பொழுது உன் மன்ன குலம் உரை பணியாய் போகும். மறந்து விடாதீர்கள் செல்வங்கள், எளிமையா அடையிற இறைவன் வலிமையா போராடிக்கிட்டு இருக்கோம். அது மெல்லிய மலர், அவ்வளவுதான். அதனால ஒன்று காணுங்கள் அவனை, அவனை உங்களுக்குள் நின்று ஆடிக்கொண்டிருக்கிறான். அவனை மன்றுள் நின்றுள் ஆடும் பிரானாய் இருக்கிறான். அன்றும் இன்றும் என்றும் மன்றுள் நின்று ஆடும் பிரான். அதனால என் செல்வங்களுக்கு சொல்றது என்னன்னா, அந்த ஒன்றி ஒன்றி அந்த ஓர் இறையை எய்து வையுங்கள். சிவமங்கலம்.